Greetings everyone. இந்த வீடியோல 8th standard quarterly examination previous year question paper. So இதில் பார்த்தீங்கன்னா first synonyms, antonyms and the plural form and then abbreviation இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ நான் அந்த காமன் வர 1 mark questions எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஸ்டின் ஆன்சர் பார்ட் ப்ரோஸில் வந்து கொஸ்டின் ஆன்சர் 2 mark questions and then போமில் 2 mark questions. ஸோ இதில் சாய்ஸ் இருக்குது எனி த்ரீன்ற மாதிரி கேட்குறாங்க கொஸ்டின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ஸை பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் அதாவது பேராகிராஃப் கொஸ்டின்ஸில் வந்து காமன் பேராகிராஃப் நான் படிச்சுக்க சொல்கிறேன். ஸோ ஒரு லெசன்லேயும் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு லெசன் மட்டும் லாஸ்ட் லெசன் ஸ்கிப் பண்ணலாம், இது குவார்ட்டர்லின்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமர் பாட்டை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே 1 marks. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டு கிராமர் பார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வருது, பங்க்சுவேஷன் மார்க்ஸ், மாடல் வேர்ப்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 100 words. இப்போ வந்து பார்ட் 3ல வந்து எனி 2 கேட்டிருக்காங்க. இதில் வந்து பேராகிராஃப் நோஸ் ஜுவல் கேட்டிருக்காங்க. இல்லைனா இளவழகிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் ஹிஸ் சன்ஸ் டேலண்ட் அட் சர் ஐசக் நியூட்டன் இன்வென்ஷன்ஸ். ஸோ இதில் எனி 2 எழுதணும். தென் த சேம் திங் இன் போம் ஆல்சோ எனி 2 questions பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸா. ஸோ போம் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர். ஸோ இதிலெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறதோ இல்லை போம் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறதோ அந்த மாதிரி. ஆஃப்டர் தட் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கொஹரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அது. அடுத்து பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்க. இதுலேயும் ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அங்கேயே இருக்க போது ஆன்சர் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் 4னு கொடுத்துட்டு 4 into 5 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லெட்டர் ரைட்டிங்கும் இருக்குது. அடுத்தது நோட்டீஸ் ரைட்டிங் இருக்குது ஸ்கூல் காம்படிஷனில். நெக்ஸ்ட்டு பிக்சர் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் 5 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. நீங்கள் நியர்லி 7 சென்டென்சஸ் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா அதில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஈஸியாக தருவா நம்ம அந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எரர் ஸ்பாட்டிங்கும் வந்து நல்ல தெளிவாக கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன எரர்ன்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மெமரி போம்லாம் வந்து கம்பல்சரி நம்ம வந்து தரோவாக இருக்கணும் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோட. அடுத்து சப்ளிமெண்ட்ரி பார்ட் பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட்லேயும் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க திஸ் ஆர் தட்னு. அதுவும் நீங்கள் வந்து ஜென்ரல் சென்டென்ஸில் காமனாக நீங்கள் ஜென்ரல் சென்டென்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஆன்சர்ஸ் அங்கேயே இருக்க போது நம்ம தெளிவாக அந்த பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதணும். சரிங்களா. ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.